ரெப்போ விகிதம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கும் போது நிர்ணயிக்கப்படும் வட்டி விகிதமாகும். இது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தவும் உதவுகிறது. ரெப்போ வட்டி விகிதம் கடந்த மாதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 5.25% இருந்தது. இந்த நிலையில் வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி ரெப்போ விகிதம் 5.25%ஆகவே தொடர்கிறது. ரிசர்வ் வங்கி தனது கொள்கை நிலைப்பாட்டை நடுநிலையாக பராமரித்து வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். ரெப்போ விகிதத்தை 5.25%ஆக மாற்றாமல் வைத்திருக்க பணவியல் கொள்கை குழு ஒருமனதாக முடிவு செய்துள்ளது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் ஏற்பட்ட அதிகரித்த நிச்சயமற்ற தன்மை மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். உயர் அதிர்வெண் குறிகாட்டிகள் தொடர்ச்சியான உத்வேகத்தையும் பொருளாதார நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ரெப்போ விகிதத்தில் மாற்றமில்லை என்பதால் வங்கிகளும் கடன் விகிதத்தை மாற்றாது என்றும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கும் வட்டி விகிதத்திலும் கடன்களுக்கான இஎம்ஐயிலும் மாற்றம் இருக்காது என்று சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக உலகளாவிய அரசியல் பதற்றம், எண்ணெய் விலை உயர்வு அபாயம், ரூபாய் மதிப்பு மீதான அழுத்தம் போன்ற காரணங்களினால் உலக பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை இல்லை என்றும் எனினும் இந்தியாவின் பொருளாதார ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புப்படி வட்டி உயராமலும் குறையாமலும் நிலையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரெப்போ வட்டி எனப்படும் பெற்ற கடனுக்கான வட்டி விகிதம் 5.25% என்பதில் மாற்றமில்லை எனவும் இது மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமாக கருதப்படும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வட்டியில் மாற்றமில்லாததால் கடன் தவணையிலும் மாற்றம் வராது என்றும் சாதாரண மக்களுக்கு நன்மை தரும் விதத்தில் வீட்டுக்கடன், வாகன கடன், பர்சனல் மற்றும் வங்கி கடன் வட்டி விகிதமும் நிலையாக இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.